உபாகமத்தினுடைய புத்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் உன் தேவனாகிய யாவாவுடைய எல்லா கற்பனைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கும் அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்பட்டும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நான் உண்மையிலேயே ஆச்சரியப்படுறேங்க இந்த வசனத்தை. அந்த வசனத்திலிருந்து சுமார் 64வது வசனம்னு நினைக்கிறேன். கடைசியில் 60 வசனத்துக்கு மேல இருக்குது. சரியா? அத்தனை சாபங்களும் உனக்கு வரும். முக்கியமா 16லேருந்து 20 வரைக்கும் வாசிச்சிருங்களேன். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ வாழ்ற பட்டணத்துல சாபம் உனக்கு வரும். கீழ்ப்படியலனா வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் மா பிசிக்கிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு இருக்குன்னு நினைக்காத மக்களே. நமக்கு தெரியுதுல்ல இன்னைக்கு இருக்குல்ல, என்னட்ட நிறைய இருக்குது. இன்னைக்கு இருக்குன்னு நினைச்சிடாத, நாளைக்கு அவ்வளவுதான், தொலைஞ்சிச்சு. ஏன்னா சாபம், தேவனுடைய சாபம் உன்னிடத்தில் வந்தது என்று சொன்னால் உன்னை நாசம் பண்ணிடும். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையும் சபிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் யாவா உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இதுவரைக்கும் இந்த சபையில சாபத்தை பற்றி சொல்லல. இத்தனை வருஷ காலத்துல இந்த சாபத்தை இன்னைக்குதான் சபை நடுவில் வச்சிருக்கிறேன். அது மொத்த சாபத்தை வைக்கல. ஏன்னா அந்த அதிகாரம் முழுவதும் சாபமே. எப்படிப்பட்ட சாபம் தெரியுமா? நீ ஒரு வழியாய் போவாய், 7 வழியாய் சாபம் உனக்கு வரும். நீ இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்கிறது தெரியுமா? ஒரு வழியாய் சத்துரு வருவான், நீ 7 வழியாய் போய் அவனை ஜெயிச்சிரு. அப்படிதான் கேள்விப்பட்ட. இங்க வேற இருக்குது ஆப்பு. தேவன் யாருன்னு உனக்கு தெரியல. நீ விளையாட்டு பொம்மையா நினைச்சேன்னா அவர் விளையாடிட்டே இருப்பாரு. அவரை தேவனா பாவிச்சேன்னா அவர் தேவனாக்கிரியை செய்வார். புரியுதா? எங்க வேணாலும் விளையாடு, அப்பன்ற விளையாடு, அம்மேட்ட விளையாடு. தேவ சமூகத்தில் தேவனட்டையோ தேவ சபையிலையோ தேவதாசனட்டையோ தேவ பிள்ளைகள்கிட்டயோ விளையாடிடாத. விளையாடின விபரீதமாயிருவ. உனக்கு அது விளையாட்ட தெரியுது. நான் என்ன செஞ்சேன் அடுத்த கேள்வி வரும். தப்பு பண்ண அத்தனை பேர் கேட்கிற கேள்வி, நான் அப்படி தப்புன்னு பண்ணலையே, இது தப்பா? தப்பு சரி, நீ இல்லைன்னு நினைக்கிறது அவர். நியாயப்பிரமாணம் உன்னை மோதி அடித்துக் கொண்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் உன்னிடத்தில் இல்லை என்றால் நீ சொல்வதின் சரியே, தப்பு செய்யவில்லை. நியாயப்பிரமாணம் உன்னிடத்தில் கடந்து வந்திருக்கிறபடியினால் தப்பு சரி என்று நீ சொல்ல முடியாது, அதை தேவன் சொல்லணும். அப்ப தேவ சமூகத்தில் நீ எப்படி இருக்கணும்? ஆமென். சங்கீதங்களுடைய புத்தகம் 81வது சங்கீதம் 11-12 வாசிக்கிற போது, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். அப்ப இருதய கடினம் பிடிச்சிருவ. அதனால்தான் நிறைய பேருக்கு இங்க மனம் திரும்புதல் இல்ல. ஜெபம் வரலன்னா வரல, என்ன செய்ய வரல, உபாசம் இருக்க முடியல, உடம்புல வலி முடியல, பசி முடியல, என்ன பண்ண, வேதத்தை வாசிக்க முடியல, உறக்கம் வருது, என்ன செய்ய, வாசிக்கல. இது இருதய கடினம். இருதய கடினம் மீன்ஸ் சாபம். புரிஞ்சுக்கணும், நீ சாபத்திற்கு உட்பட்டு இருக்கிற. படிச்சீங்கன்னா இந்த சாபத்தை படிச்சீங்கன்னா நித்திரைமயக்கத்தின் ஆவி ஒரு சாபம். சரியா? வாசிங்க ஒரு எரேமியாவுடைய புத்தகம் 35வது அதிகாரம் 16-17 வாசிங்க. இப்போதும் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபின் புத்திரர் தங்கள் தகப்பன் தங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனையை கை கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினாலும், இதோ நான் அவர்களிடத்தில் பேசியும் அவர்கள் கேளாமலும், நான் அவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவர்கள் மறு உத்தரவு கொடாமலும் போனபடியினாலும், யூதாவின் மேலும் எருசலேமின் குடிகள் எல்லாரின் மேலும் நான் அவர்களுக்கு விரோதமாய் சொன்ன எல்லா தீங்கையும் வர பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய யாவா சொல்கிறார் என்று சொல் என்றார். சரிம்மா, வாசிக்கப்பட்ட வசனத்துல கீழ்ப்படியலைன்னா தீங்கை வர பண்ணுவேன். அவர் எப்படி உன்னிட்ட சொல்லுவாரு? அவர்கிட்ட நீ பேசுவியா? அவர் உன்னிட்ட பேசுவாரா?
இல்லல்ல. அப்ப ஒரு நாள் ஒரு நினைவு வரும். என்ன? ஐயோ, நான் போதகத்தை மறந்தேன், போதகரின் சொல்லை கேளாமலும் போதகத்தின்படி வாழாமலும் இருந்தபடியினால் இவ்வளவு பெரிய தீங்கு எனக்கு வந்ததே என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் உனக்கு வரும். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. தயவு செய்து சொல்றேன், கீழ்ப்படி. அன்பா சொல்றேன், கீழ்ப்படி. அதிகாரமா சொல்றேன், கீழ்ப்படி. இல்ல நீ இருந்த இடம் தெரியாம நாசமாயிருவ. மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, தேவனுக்கு கீழ்ப்படி. நீ அவருக்கு கீழ்ப்படியலைன்னா முதல்ல தீங்கு உன்னை உன் வீட்டில் வந்துடும். என்ன பண்ண போற? ஏன்னா இன்னும் திருந்த மாட்டேங்கிறோம். சிலருக்கு என்ன செய்யணும், என்ன செய்ய தப்பு பண்ண, ஆண்டவரே மன்னிச்சுக்கணும். மன்னிப்பாரா? அவர் மன்னிப்பாரா? அண்ணா, நான் உங்களை ஒரு அடி அடிச்சிட்டேன், அண்ணா போட்டுண்ணா அப்படின்னா ஓகேயா? அண்ணன் என்ன விரும்புறீங்களோ அதை நான் செய்யணும். இல்லை, இதான் உண்மை. அவர் மனதுக்கு ஒத்து நான் கடந்து போனால் மட்டும்தான் அவர் என்னை மன்னிப்பாரே தவிர வாயின் வார்த்தையினால் மன்னிக்க மாட்டார். தப்பு செஞ்சவன், தப்புக்கு அனுபவிச்சவன், அவனுடைய மனதுக்கு ஏற்றபடி இவன் கடந்து போகணும். தேவனுடைய சித்தம் என்ன அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். நாம சும்மா இருந்துட்டு ஆண்டவரை மன்னிச்சுக்கிட்டோம், ஆண்டவரே. அவரை சவுக்கால அடிச்ச பத்தியா, அடிச்ச அடியை போய் மன்னிச்சுக்கணும்னு மன்னிச்சுடுவார்ல. தலையில முள்கிரீடத்தை சூட்டி சும்மா வச்சான், கை கொண்டு தான் வச்சான். வச்ச முள்பிடியில லத்தி கம்பெடுத்து அடிச்சு உள்ள இருத்துற பாருங்க, 2 இன்ச் ஆணி உள்ள போச்சான். யோசித்து பாருங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிச்சா மன்னிச்சு விட்டுருவாருல்ல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் ரோமாபுரி ஜனங்களை அவர் மன்னிச்சதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், மனித உபதேசத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஏன்? வேதத்தின்படி அவர்கள் வாழ மாட்டாங்க. விக்கிரக வழிபாடு செய்யறாங்களா இல்லையா? தேவனை மறந்து விக்கிரக வழிபாடு செய்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு மீறி மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து அவர் வாழ்கிறார்கள். அவர்களுடைய சொற்படியே இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தைக்காரர்கள் வாழ்கிறார்கள். திருத்தோத்தை அவன் தான் உருவாக்கினான், அந்த திருத்தோத்தை இவன் பிடிச்சுக்கிட்டான். விக்கிரக வழிபாடு அவன் தான் உருவாக்கினான், இவன் அதுல ஒரு சிலுவையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருப்பான். புரியலையா? ஆமென். சிலுவைன்னு சொன்னோன்னே எங்கேயோ கேட்குறாங்க, எங்க பெந்தகோஸ்தக்காரன் சிலுவியா? ஆமா. எங்க இருக்குன்னு தெரியுமா? கழுத்தில் தொங்க போட்டுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா முன்னாடி கொண்டு வந்து ஒரு சிலுவை வைப்பாங்க. ஆமென். இப்ப சிலுவை பைத்தியம். இங்க வேதம் என்ன சொல்ல தெரியுமா? சிலுவை பைத்தியம் இல்ல, சிலுவை பற்றிய உபதேசம். இவன் உபதேசத்தை விட்டுட்டான், சிலுவை பிடிச்சுக்கிட்டான். முதல்ல தெரியுமா சிலுவை யாருக்குன்னு சொல்லி? ஆமென். சிலுவையை சுமக்கிற நீ எந்த சிலுவையை சுமக்க சொன்னார் என்றால், உன் பாடுகள் ஆகிய சிலுவையை, தேவன் நிமித்தம் உன் பாடுகள் ஆகிய சிலுவையை சுமக்க சொன்னார். ஆனா நீ எதை சுமக்கிற? தங்கத்துல 1 கிராமுக்கு இல்ல 5 கிராமுக்கு இல்ல 8 கிராமுக்கு ஒரு சிலுவையை சுமக்கிற. வலிக்குமா? வலிக்காதே. ஒண்ணு செய்ய. அவர் சுமந்த மாதிரி ஒரு 100 கிலோ வெயிட்ல ஒரு சிலுவையை சுமந்துருந்தாட எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அது முடியாது. இது ஈஸி கான்செப்ட். நானும் சிலுவை சுமக்கிறேன், என் தேவனை ஏமாத்துற. புரிஞ்சுக்கோ. இதனால சாபங்கள் நமக்கு கடந்து வருகிறது. அதனால்தான் சொல்றாரு, கீழ்ப்படி. உன் சுய புத்தியில ஒரு நாள் நிக்காத, நின்ன சாபம் வரும், அற்புதம் நடக்காது. அற்புதத்தை பார்த்தியா இல்லையா? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அற்புதத்தை பார்த்துட்டீங்க. பார்த்த நீங்க ஏன் அவருக்கு உண்மை இல்லாம இருக்கிறீங்க? உன் சுய புத்தியில வாழ்ற, ஏன் பிசாசுக்கு கட்டுப்படுற, பிசாசுடைய கிரியைகளின்படி வாழ்ற? காரணம் கீழ்ப்படிதல் இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் இல்லை. ஆனா நம்புற 100% சொல்லுவேன், உன்கிட்ட நம்பிக்கை இருக்கு. இல்லைன்னா உலகம் ஃபுல்லா இயேசு இயேசு ஜீசஸ் ஜீசஸ் சொல்லும்ப, நீ மட்டும் யாசுவான்னு சொல்ல வந்திருக்கிற பாத்தியா? இது நம்பிக்கையின் அடிப்படையில் நம்புற. இது பொய் இல்ல, இது உண்மைதான், யாசுவா தான் கடவுள் அப்படின்னு நம்புற. நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. இப்ப நீ மறுபடி உன்னுடைய வாழ்க்கையில் முதல் அற்புதத்தை தாண்டி 2வது ஒரு முறை அற்புதம் உனக்கு கடந்து வர வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய விஷயம் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் உனக்கு இருந்து